அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய காணொளியிலே சுற்றாடல் சார்ந்த செயற்பாடுகள் பாடத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தையல் வகை தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். தையல் வகைகள் தொடர்பாக பார்க்கின்ற போது தையல் வகைகளை இரண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம். ஒன்று அடிப்படை தையல், இன்னொன்று அலங்கார தையல். அடிப்படை தையலை ஆரம்ப தையல் என்றும் குறிப்பிடலாம். அடிப்படை தையல் வகைக்குள்ளே உள்ளடங்கக்கூடிய தையல் முறைகளை பார்ப்போம். ஒன்று சிறுநூலோடி, பெருநூலோடி, சோம் தையல், விஸ்பம் தையல், துன்னா தையல். இதற்குள் கூடுதலாக பெரும்பாலும் பரீட்சைகளிலே சிறுநூலோடி, பெருநூலோடி தொடர்பாக வினாக்கள் வருவதுண்டு. அதே போல் அலங்கார தையல் வகைகளை பார்க்கின்ற போது கம்பளி தையல், சங்கிலி தையல், நரம்பு தையல், மீன்முள்ளு தையல், குறுக்கு தையல், நிரப்பு தையல் என்பவை உள்ளடங்குகின்றது. இதிலும் அலங்கார தையலில் கூடுதலாக வினாக்கள் வருவது இந்த கம்பளி தையல், சங்கிலி தையல், இந்த இரண்டும் தான் கூடுதலாக பெரும்பாலான வினாக்கள் இந்த இரண்டு தையல் முறைகளும் இடம்பெறுவதுண்டு. அடுத்ததாக நாங்கள் இந்த தையல் வகைகள் தொடர்பாக கூடுதலாக இந்த பாடத்திட்டத்துக்குள் உள்ள தையல் வகைகள் தொடர்பாக விரிவாக பார்ப்போம். பெருநூலோடி இது ஒரு அடிப்படை தையல் வகையாகும். இந்த தையலானது ஒரு தற்காலிக தையல் வகையாக காணப்படுகின்றது. முக்கியமாக மடிப்புக்கள் குலையாதிருக்க தற்காலிகமாக தைக்கப்படும் ஒரு தையல் வகையாக இது காணப்படுகிறது. இது ஒரு அடிப்படை தையல் வகை. அடுத்து சிறுநூலோடி. இத்தையலானது ஒரு தற்காலிக தையலாகவோ நிரந்தர தையலாகவோ காணப்படும். துணிகளை மடித்து தைக்கவும் துணிகளை பொருத்தி தைக்கவும் இது உதவுகின்றது. சிறுநூலோடிய தையலானது ஒரு அடிப்படை தையல் வகையிலே காணப்படுகின்றது. அதே நேரம் இது ஒரு தற்காலிக தையலாகவோ நிரந்தர தையலாகவோ காணப்படலாம். துணிகளை மடித்து தைக்கவும் துணிகளை பொருத்தி தைக்கவும் உதவுகின்றது. அடுத்ததாக சோம் தையல். துணிகளில் மடித்த விளிம்புகள் குலையாதிருப்பதற்கு பயன்படுத்தப்படும். அடுத்ததாக லேஸ் வகை துணிகளை பொருத்த உதவும். அடுத்து பொருத்துக்களை இணைப்பதற்கும் ஓட்டைகளை தைக்கவும் இத்தையல் வகையானது பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு அடிப்படை தையல் வகை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சோம் தையலானது ஒரு அடிப்படை தையல் வகை. அடுத்ததாக அலங்கார தையல் வகை தொடர்பாக பார்க்கின்ற போது பிரதானமாக சங்கிலி தையல், கம்பளி தையல், இந்த இரண்டும் நான் ஆரம்பத்திலே கூறியிருந்தேன். இரண்டும் மிக முக்கியமான தையல் முறைகள், பாடத்திட்டத்திலே காணக்கூடிய முக்கிய தையல் வகைகள். சங்கிலி தையல் தொடர்பாக பார்க்கின்ற போது இதனுடைய பயன்பாடு தொடர்பாக பார்த்தால் தலையணை உரை ஒன்றில் பூ, பூக்காம்பு, இலை ஆகியவற்றை தைப்பதற்கு சங்கிலி தையல் பயன்படுகிறது. இதிலே சங்கிலி தையல் தொடர்பாக உங்களுக்கு பாடத்திட்டத்திலே இந்த விடயம் தரப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக கம்பளி தையல் தெறியோட்டை தைப்பதற்கு பயன்படுகிறது. அடுத்து தடித்த துணிகளை தைக்கவும் பயன்படுகிறது. இந்த கம்பளி தையல் தொடர்பாக ஒரு முக்கியமான விடயம், இந்த கம்பளி தையல் தைப்பதற்கு டபஸ்ட்ரி என்று சொல்லப்படுகின்ற ஊசி வகை பயன்படுத்தப்படுகின்றது. இதனை நினைவு கொள்ள வேண்டும். இது உங்களுடைய தரம் 3 பாடத்திட்டத்திலே இந்த விடயம் வழங்கப்பட்டிருக்கின்றது, நினைவில் கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த தையல் வகை தொடர்பாக வரக்கூடிய வினாக்களை சுருக்கமாக பார்க்கலாம். இது உங்களுக்கு கூடுதலாக பல்வேறு வினாக்களாக இறுதி பரீட்சையிலே இடம்பெறும். முதலாவது விடயம், மடிப்புக்கள் குலையாமல் தற்காலிகமாக தைக்கப்படும் தையல் பெருநூலோடி. துணிகளை மடித்து சுருக்கு தைக்கவும் துணிகளை பொருத்தி தைக்கவும் உதவும் தையல் சிறுநூலோடி. பொருத்துக்களை தைக்க உதவும் தையல் விஸ்பம். ஆடை ஒன்றில் கிழிந்த பகுதிகளை தைக்க உதவும் தையல் குறுக்கு தையல். மடித்த விளிம்புகள் குலையாது உறுதியாக இருப்பதற்கு தைக்க பயன்படும் தையல் சோம் தையல். பொருத்துக்களையும் ஓட்டைகளையும் தைக்க உதவும் தையல் வகை சோம் தையல். தலையணை உரை ஒன்றில் பூ, பூக்காம்பு, இலை ஆகியவற்றை தைப்பதற்கு சங்கிலி தையல் பயன்படுகிறது. எனவே இந்த காணொளியிலே தையல் வகை தொடர்பாக நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தையல்கள் வகை தொடர்பாக ஒவ்வொரு படங்களும் அதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நன்றாக அவதானித்து விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். யூடியூப் தளத்தில் பதிவேற்றப்படுகின்ற காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இதிலே பதிவேற்றப்படுகின்ற காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு இந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.